சில சம்பவங்கள் நம்ம மனசாட்சியே உலுக்கிடும் இல்லையா? சில தீர்ப்புகள் வரலாறுல எப்பவுமே பேசப்படும். அப்படிப்பட்ட ஒரு சோகமான ஆனா ரொம்ப முக்கியமான ஒரு பயணத்தை தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். சாத்தான் குலத்தில் நடந்த அந்த இரட்டை கொலை, அதுக்கு நீதி கேட்டு எழுந்த குரல்கள், கடைசியா நீதியை நிலைநாட்டிய அந்த தீர்ப்பு. வாங்க இத பத்தி முழுமையா தெரிஞ்சுக்கலாம். எல்லாமே ஆரம்பிச்சது ஒரு சாதாரண வாக்குவாதத்துல தான். ஆனா அதோட முடிவு 2 உயிர்கள் பறிபோனது. ஒரு அப்பா, ஒரு பையன். ஒரு முழு குடும்பத்தோட நம்பிக்கையுமே அன்னைக்கு சிதைஞ்சு போச்சு. சரி, இந்த கதை எங்க எப்படி ஆரம்பிச்சது? தூத்துக்குடி மாவட்டத்துல இருக்கிற சாத்தான்குளம். அங்க 58 வயசான ஜெயராஜும் அவரோட 31 வயசு பையன் பென்னிக்ஸும் ஒரு சின்ன செல்போன் கடை நடத்திட்டு வராங்க. அதுதான் அவங்களோட உலகம், அதுதான் அவங்களோட வாழ்க்கை. ஜூன் 19, 2020 நாடு முழுக்க கொரோனா லாக்டவுன் இருந்த நேரம். கடையை மூடுறது சம்பந்தமா போலீஸ்க்கும் பென்னிக்ஸ்க்கும் ஒரு சின்ன வாக்குவாதம் நடக்குது. அதுதான் எல்லாத்துக்கும் ஆரம்ப புள்ளி. அன்னைக்கு ராத்திரியே போலீஸ் ஒரு எஃப்ஐஆர் போட்டுட்டு அப்பா ஜெயராஜ ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போறாங்க. அப்பாவை தேடி போன மகன் பென்னிக்ஸையும் அங்கே தடுத்து வச்சுட்டாங்க. அடுத்த 2 நாள்ல 2 பேரையும் கோவில்பட்டி சப்ஜெயிலுக்கு மாத்துறாங்க. பாருங்க, ஒரு சின்ன வாக்குவாதம் ஒரு குடும்பத்தோட தலையெழுத்தையே எப்படி மாத்தி போட்டுருச்சுன்னு. போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போனாங்களே, அந்த 4 சுவத்துக்குள்ள அன்னைக்கு ராத்திரி என்னதான் நடந்துச்சு? அதுதான் இந்த வழக்கிலேயே ரொம்ப இருண்ட ஒரு பக்கம். அங்க நடந்த கொடூரங்கள் கொஞ்சம் கொஞ்சமா வெளிச்சத்துக்கு வர ஆரம்பிச்சுது. இதுதான் போலீஸோட அதிகாரப்பூர்வமான பதிவு. அவங்க கொடுத்த முதல் தகவல் அறிக்கை, அதாவது எஃப்ஐஆர்ல என்ன சொல்லிருந்தாங்கன்னா, ஜெயராஜும் பென்னிக்ஸும் அவங்களாவே தரையில புரண்டதால தான் அவங்களுக்கு காயம் ஏற்பட்டுச்சின்னு. ஆனா இந்த வார்த்தைகளுக்கு பின்னாடி மறைக்கப்பட்டிருந்த உண்மை இதைவிட பல மடங்கு கொடூரமானது. ஜூன் 22 நைட் 9 மணி. பென்னிக்ஸ் திடீரென நெஞ்சு வலின்னு கீழே விழுறார். ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போறாங்க. ஆனா அவர் இறந்துட்டார். இன்னும் விடிய கூட இல்ல. அடுத்த சில மணி நேரத்திலேயே அதிகாலை 5 மணிக்கு அப்பா ஜெயராஜும் அதே ஹாஸ்பிட்டல்ல காய்ச்சல் வந்து இறந்து போறார். யோசிச்சு பாருங்க, ஒரு அப்பாவும் பையனும் அடுத்தடுத்து சில மணி நேர வித்தியாசத்துல இந்த உலகத்தை விட்டே போயிட்டாங்க. அப்பாவும் மகனும் அடுத்தடுப்பு இறந்த இந்த செய்தி சாத்தான் குலத்தை தாண்டி காட்டு தீ மாதிரி பரவ ஆரம்பிச்சது. இது ஒரு மாநிலம் தழுவிய, ஏன் நாடு தழுவிய ஒரு பெரிய கொந்தளிப்பாவே வெடிச்சது. சோஷியல் மீடியாலையும் நியூஸ்லயும் நீதிக்கான குரல்கள் ரொம்பவே ஓங்கி ஒலிக்க ஆரம்பிச்சது. மக்களோட கோபம் முதல்ல போராட்டங்களா வெளிப்பட்டது. சொந்தக்காரங்க, ஊர் மக்கள்னு எல்லாரும் வீதிக்கு வந்துட்டாங்க. அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி வியாபாரிகள் கடைகளை எல்லாம் அடைச்சாங்க. இந்த அழுத்தம் அதிகமாக நிர்வாக ரீதியா நடவடிக்கைகளை எடுக்க ஆரம்பிச்சாங்க. சம்பந்தப்பட்ட எஸ்ஐகள், இன்ஸ்பெக்டர்னு ஒவ்வொருத்தரா சஸ்பெண்ட் செய்யப்பட்டாங்க. கடைசியா அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்த மொத்த ஊழியர்களையும் அங்கிருந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணாங்க. மக்கள் போராட்டம் ஒரு பக்கம் நடந்தாலும் இந்த கேஸ்ல ஒரு பெரிய திருப்புமுனையை கொண்டு வந்தது நீதிமன்றத்தோட தலையீடு தான். மதுரை ஹைகோர்ட் பெஞ்ச் இந்த வழக்கை தானாவே முன் வந்து விசாரணைக்கு எடுத்தாங்க. இப்ப நீங்க ஸ்கிரீன்ல பாக்குற இந்த வார்த்தைகள் தான் இந்த வழக்கின் போக்கையே மாத்துச்சு. காவல்துறையின் இந்த அத்துமீறல் கொரோனா பெருந்தொற்றைப் போல பரவிவிட்டது. இதை நாங்கள் சாதாரணமாக எடுத்துக்கொள்ள மாட்டோம். இது கோர்ட்டோட கடுமையான எச்சரிக்கை. இது வெறும் வார்த்தைகள் இல்ல, நீதியை நிலைநாட்டுவோம்னு சொன்ன ஒரு உறுதிமொழி. நிலைமை இன்னும் மோசமாச்சு. விசாரணைக்கு போன மாஜிஸ்ட்ரேட்டையே போலீஸ்காரங்க மிரட்டுறாங்கன்னு ரிப்போர்ட் வந்ததும் கோர்ட் ஒரு அதிரடியான முடிவு எடுத்தாங்க. சாத்தான்குளம் போலீஸ் ஸ்டேஷனையே வருவாய்த்துறையோட கட்டுப்பாட்டுக்கு கீழே கொண்டு வந்தாங்க. எதுக்குன்னா ஆதாரங்களை அழிச்சிடக்கூடாதுன்னு தான். இந்த முக்கியமான நடவடிக்கைக்கு பிறகு வழக்கின் விசாரணை சிபிஐ கைக்கு போச்சு. சிபிஐ விசாரணை எந்த அளவுக்கு ஆழமா இருந்துச்சுன்னு தெரியுமா? இந்த ஒரு நம்பரே அதுக்கு சாட்சி. அவங்க தாக்கல் செஞ்ச குற்றப்பத்திரிகையில மொத்தம் 2427 பக்கங்கள் இருந்துச்சு. பாத்துக்கோங்க, ஒவ்வொரு சாட்சியும் ஒவ்வொரு ஆதாரமும் எவ்வளவு கவனமா இதுல சேர்க்கப்பட்டிருக்கோன்னு. வருஷங்கள் ஓடுச்சு. நீண்ட விசாரணை ஒரு முடிவுக்கு வந்துச்சு. ஒட்டுமொத்த நாடும் எதிர்பார்த்து காத்துட்டு இருந்த அந்த தீர்ப்பு நாள் நெருங்குச்சு. அது வெறும் ஒரு வழக்கின் தீர்ப்பா மட்டும் இல்லாம காவல்துறையோட அதிகார அத்துமீறலுக்கு எதிரான ஒரு வரலாற்று தீர்ப்பா அமைய போகுதுன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சது. தீர்ப்பு ரொம்ப தெளிவா, உறுதியா இருந்துச்சு. குற்றம் சாட்டப்பட்ட இன்ஸ்பெக்டர், எஸ்ஐகள், கான்ஸ்டபிள்கள்னு 9 பேருமே குற்றவாளிகள்னு கோர்ட் அறிவிச்சது. நீதி ஜெயிச்சது. இதோ அந்த தீர்ப்போட விவரங்கள். குற்றவாளிகளா அறிவிக்கப்பட்ட 9 போலீஸ்காரங்களுக்கும் இரட்டை மரண தண்டனை விதிச்சு நீதிமன்றம் தீர்ப்பளிச்சுது. இது இந்திய நீதித்துறையோட வரலாறுலேயே ஒரு முக்கியமான மைல்கல். அதிகாரத்துல இருக்கிறவங்க தப்பு செஞ்சா அவங்களும் சட்டத்துக்கு முன்னாடி சமம்தான்னு இந்த தீர்ப்பு மறுபடியும் ஒரு முறை சத்தமா சொல்லியிருக்கு. ஏன் இவ்வளவு கடுமையான தண்டனை? ஏன்னா நீதிபதி இந்த வழக்க அரிதினும் மரிதான வழக்கு அப்படின்னு குறிப்பிட்டார். அதாவது ரொம்ப கொடூரமான குற்றங்களுக்கு மட்டும்தான் இந்த மாதிரியான உச்சபட்ச தண்டனையை கொடுப்பாங்க. கடைசியா நீதிபதியோட இந்த வார்த்தைகள் தான் இந்த தீர்ப்போட ஆன்மாவாவே நிக்குது. ஒரு குடும்பத்தின் ஆணிவேரே பிடுங்கப்பட்டுள்ளது. இவர்களுக்கு ஆயுள் தண்டனை போதுமானதாக இருக்காது.
இந்த வார்த்தைகள் ஜெயராஜ் பென்னிக்ஸ் குடும்பம் அனுபவிச்ச அந்த ஈடு செய்ய முடியாத இழப்ப மட்டும் இல்ல, இந்த தீர்ப்போட தார்மீக ஆழத்தையும் நமக்கு உணர்த்துது. நீதி கிடைக்க சில நேரங்கள்ல தாமதமாகலாம், ஆனா ஒருபோதும் மறுக்கப்படாது என்பதற்கு சாத்தான்குளம் வழக்கு ஒரு சக்தி வாய்ந்த சான்றா வரலாறுல எப்பவுமே நிலைச்சு நிக்கும்.